ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த காலை தியானத்திற்குள்ளாய் உங்களை அழைக்கின்றேன். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்து இந்த சிறப்பான ஒரு 8ஆம் மாதம் 3ஆம் தேதியை நாம் காண செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரம், இந்த பாடல் பாடி துதிக்கிற நேரம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற நேரம் நம்ம கொடுக்குற பெரிய ஒரு பாக்கியம். இப்பொழுதும் ஆண்டுடைய வேதத்தை வாசிக்கணும், வேதத்துடைய சத்தியங்களை நம்ம இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த புதிய வெளிப்பாடு மீண்டுமாய் ஆண்டுடைய வேதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு குழுவாக இணைந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்தை நம்ம துவங்கியிருக்கிறோம். இந்த 2-3 நாளில் நாளைக்கு முழுசாக 28 அதிகாரங்களை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற கூர்மையான சத்தியங்களை நம்ம வாசிக்கலாம். அதில் என்ன முக்கியத்துவத்தை ஆண்டவர் பேசுகிறாரோ, இந்த மாதத்துக்குரிய தலைப்பாக தேவனுடைய பிரசன்னம், அதான் ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு அதிகாலையில் எழும்பும்போது பிரசன்னம் என்ற தலைப்பு ஆண்டவர் யோசித்தார். அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது தான் வேதத்தை வாசிக்கக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் போட்டார் என்னுடைய மனசில். அப்போது மீண்டுமா இன்னொரு வாசிக்கணும். அதே போல் நீங்கள் நேற்று இதெல்லாம் 1ஆம் தேதியே ஆண்டு என்று பேசினார், அதை நான் ஷேர் பண்ணேன். பட் மீண்டுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பாஸ்டர் கேப்ரியல் ஆவடி ஏசிய சர்ச் பாஸ்டர் கேப்ரியல் அவங்களும் சொல்கிறாங்க, நான் மீண்டுமா வேதத்தை வாசிக்க 100 நாட்கள் வாசிக்கணுன்ட்டு அவருடைய லிஸ்ட் போட்டு ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு ஆச்சரியம் பாருங்களேன், நம்ம மனசு எவ்வளோ ஒன்றாக இருக்குது. ஆண்டவர் எப்படி ஊழியக்காரர்களை இணைக்கிறாரு, ஊழியத்துக்குரிய காரியங்களை பேசுகிறாரு. மீண்டுமா வாசிக்கணும் ஆண்டருடைய வசனம். இவ்வளோ மாதம் நம்ம யோசிக்கல, அது வாசித்து முடிச்சிட்டோம். ஜூன் மாதம் அப்படின்ட்டு யோசித்து விட்டுட்டாச்சு. ஜூலை மாதம்லாம் அதுக்காக நாமங்களை பற்றி, ஈவன் ஜூனில் கூட நாமங்களை பற்றியெல்லாம் பேசணும். ஆக்சுவலாக மே மாதம் நினைக்கிறேன் முடிச்சது. ஸோ இப்போ என்னென்னா மீண்டுமா ஆண்டருடைய வசனத்தை வாசிக்கணும், இன்னும் அதிகமாக அதை கூர்மையாக வாசிக்கணும். அதில் இருக்க பொக்கிஷங்களை நம்ம பொறிக்கொள்ளணும். ஸோ ஒரு சுருக்கமாக இன்றைக்குரிய தலைப்பாக உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இந்த அதாவது மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார், சுவிசேஷத்தை எழுதின மத்தேயுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஜீசஸ் இஸ் த ப்ராமிஸ்ட் மெஸ்ஸாயா. அவர் தீர்க்கதரிசிகளால் வாக்குறுதியப்பட்ட மேசியா என்பதை உறுதிப்படுத்துவதை பார்க்கும். ஒரு மத்தேயு ஒரு யூதன், அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். அந்த சுவிசேஷத்தை எழுதுகிறது யாருக்குன்னா யூதர்களுக்காக எழுதுகிறார். இந்த வாசிக்கிறவர்கள் யாருக்காக எழுதுகிறாரோ யூதர்களுக்கு வாசிக்கிறார். அதே நேரத்தில் இயேசுவும் ஒரு யூதன் என்பதை வெளிப்படுத்தி சொல்வதை பார்க்க. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் 21 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை கூட யோசேப்பை ஆண்டவர் சந்திக்கிறத பார்க்கணும். ஆண்டுடைய தேவ தூதன் பேசுவதை பார்க்கணும். அவன் சொப்பனத்தை சொல்கிறாரு, மரியாதை நீ தள்ளிவிட ஐயப்படாதே, மரியாதை நீ சேர்த்துக்கொள், அவளுக்குள்ளாய் உற்பத்தி ஆகிற குழந்தை அது தேவனுடைய பரிசுத்தாவியால் ஆகப்பட்டது. அதனால் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குழந்தைக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ நேம் him Jesus for he will save his people from their sins. அப்போ ஒரு ரட்சகர் பிறப்பார் என்பதை முன்னாலேயே அவங்க காத்துட்டு இருந்தவங்க, யூதர்கள் மேசியாவுக்காக காத்துட்டு இருந்தவங்க. ஸோ அதை வெளிப்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம். ஸோ இயேசுதான் மேசியா என்பதை சொல்வது. 2வது குறிப்பு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அவர் சரித்திரத்தின் பங்காக இருக்கிறார். ஏதோ எங்கேயோ இருந்தார், யாரோ ஒருத்தர் கதை இல்லை, அது உண்மையாக சரித்திர வாயிலாக அவர் பிறந்தவர். கிமு கிபி என்று சொல்லுகிற அந்த சரித்திரத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த மாதத்துக்குரிய தலைப்பாக நான் யோசிக்கும் பொழுது கூட தேவனுடைய பிரசன்னம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு காரணம் என்ன? அவர் நம்மோடு இருக்கும்படியாய், அவர் இம்மானுவேலாய் நம்ம உள்ளத்தில் இருக்கும்படியாய், நம்மோட வாழும்படியாய், நம்மோடு இணைந்து இருக்கும்படியாய், நம்ம நடத்துகிறவராய். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட இன்றைக்கி இந்த அவருடைய ஏசாமி தன்னுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அப்போ அவருடைய
அந்த பரமன்ற ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்குறார். த லார்ட்ஸ் ப்ரேயர், தன்னுடைய பிதாவிட்ட பேசுகிற ஒரு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஆண்டுடைய பிரசனம் வந்ததுனால இன்றைக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சரித்திரத்தின் ஆண்டவன் சொல்லும் பொழுது ஆதியிலே சிருஷ்டிப்பு முதல் அதுக்கு முன்னாடியே திரியேக தேவன் இணைந்திருந்ததை குறித்து பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சதுலேருந்து அவங்களுடைய படைப்பிலேருந்து அந்த தலைமுறையாக நோவா காலம், ஆபிரகாம் காலம், தாவீது வரையிலும், தாவீதுலேருந்து இயேசு கிறிஸ்து வரையிலும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ரட்சிப்புக்காக சரித்திரத்தை படைத்த இயேசு அந்த ஏதேன் தோட்டத்தில் துவங்கின அந்த துவக்கம் மாத்திரமில்லை, கெத்செமனே தோட்டம் வரையிலும், அதே நேரத்தில் கல்லறை தோட்டத்துகளும் அவருடைய ரட்சிப்பின் பணியை முழுமையாக சரித்திரத்தை படைத்தவர் என்று சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், ஜீசஸ் அ காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ், தலைமுறைகளின் ஆண்டவர். ஸோ ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். Genesis 3:15. உனக்கு ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும் வேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஸோ அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த பிசாசுடைய தலையை நசுக்குவார். நசுக்குன்னா அப்படியே அழிச்சிடுவான். பிசாசுடைய திட்டங்களாம் அழிக்கப்படணும். ஏன்னா பிசாசு தான் சோதிக்கிறான். ஆதாம் ஏவாள் விழுந்து போன காரணமே அவன் சோதனைக்கு உட்பட்டாங்க. ஆண்டுடைய சத்தியத்திற்கு அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதனால தான் அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. ஸோ பாவ சுவாபம் அங்கேயே துவங்கிருச்சு. அந்த சுவாபத்தினால தான் இன்றைக்கும் நம்ம சஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும்னா ஒரு பெண்ணின் வித்து மூலமாக, அவள் எப்படியான அந்த வித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் வித்து எங்கே துவங்குச்சுன்னா அங்கே ஆண்டு சொல்கிறாரு, அந்த பெண்ணின் வித்து மூலமாக தான் ரட்சிப்பு வரும், விடுதலை வரும். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஏவாள் தன்னுடைய முதல் குமாரனை பெற்றெடுக்கும் பொழுது காயின் தான் அந்த குழந்தையாக இருக்கணும், ரட்சகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் காயின் ஆபேலை கொண்டதுனால அவன் ஒரு கொலைக்காரனாக மாறிட்டான். ஸோ ரத்தப்பழி அவன் மேலே இருந்துச்சு. ஸோ அவன் எப்படி ரட்சகராக முடியும் இல்லை? ஸோ அதனால் அந்த காலத்துலேயே பார்க்கும்போது